ஐயா ஐயா, சிறுமல அடிவாரத்துல ஒரு வைத்தியர் இருக்காருல்ல, அவரு இந்த பக்கமாதான் காட்டுக்குள்ள ஏதோ மூலிகை எடுக்க போயிருக்கிறதா சொன்னாங்க. திரும்பி வரும்போது இந்த வழியா தான் வருவாருன்னு சொன்னாங்க. அவரு எப்ப வருவாரு என்ன ஏதுன்னு தெரியுமா ஐயா? அங்க போய் உட்காரு. சரிங்க, நான் அங்க போய் உட்கார்றேன். அம்மாடி அம்மாடி காவியா, நான் உனக்கு எஞ்சி கேக்குறேம்மா. என் தங்கம் இல்ல, என் வயிறும் இல்ல, என் செல்லம் இல்ல. காவியா இங்க பாருமா, என் பிள்ளைய பத்தி தேவையில்லாம எதுவும் தப்பா யோசிக்காத. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இந்த வீட்டுல நிறைய பேரு கங்கணம் கட்டிட்டு திரியுறாங்க. அந்த சூழ்ச்சியில தான் தெரியாம என் பிள்ளை தவறி விழுந்துட்டான். அப்படிப்பட்ட நேரத்துல தான் நீ அவனை பாத்திருக்க. உன்னை கெஞ்சி கேக்குறமா, இந்த விஷயத்துல அவ கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடாதம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கப்புறம் என் பிள்ளை திருந்தி நல்லவனா ஒழுக்கமா அவனோட வாழ்க்கை வாழுமா. அதுக்கு நான் கேரண்டி. கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதம்மா. இந்த அங்கம் இல்ல. இது உங்க மகன் தெரியாம செஞ்ச தப்பு மாதிரி தெரியல, தெரிஞ்சே பண்ண தப்பு மாதிரி தான் தெரிஞ்சது. என்கிட்ட என்னென்ன பேசினாரோ அது அப்படியே அந்த பொண்ணு கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. அவன் சரியான முட்டாள்மா. மலைக்கும் மடுவுக்கும் ஏணி வச்சாலும் எடுமா. காவியா, நீ எப்பேற்பட்ட பேரழகி. உன்கிட்ட சொன்னதை போய் அந்த புள்ள கிட்ட சொல்லலாமா? இவன் இந்த புதிக்கிட்ட நாய்க்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. அத சொல்றல, எனக்காக இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லி பெருசுப்படுத்தாதம்மா. உங்க பையன் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டாருல, அதனாலதானே நான் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிருக்காரு. கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. குடு குடு குடு, தண்டனை குடு, தண்டனை குடு. அது ஒண்ணும் இல்ல, குடு குடு. ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் தாராளமா 4 செவத்துக்குள்ள வச்சு என் மகனுக்கு எம்பிட்டு வேணாலும் தண்டனை கொடு. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருமா. தலைக்கு மேல கல்யாண காட்சியில நடக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா முடியட்டுமா. எனக்காகமா, இந்த அதுக்காகமா. இன்னும் உங்க பையனுக்கும் எனக்கும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நீங்க எனக்கு அறை ஆயிட்டீங்களா? நீங்க தேவையில்லாம எதையும் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணணும்லாம் பாக்காதீங்க. நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணுவேன். எல்லாரும் முன்னாடியும் வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். ஆனா அது எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் செய்வேன். வைங்க போன். காவியா, போயும் போய் இப்படி கண்டவங்க கிட்ட எல்லாம் என்ன கெஞ்ச வச்சுட்டான் பாரு. அட என்னட இப்படா பிரச்சனை நடக்கும், இப்படா கல்யாணம் நிக்கணும்னு தெரியாம மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மதனி, உங்க வீட்டு கல்யாணம் நிக்க வேண்டிய நேரத்துல